ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மட்டன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கடாயை வச்சுக்கோங்க, ஆயிலை ஊற்றிட்டு சோம்பு கறி மசாலா பட்டை போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டனையும் மஞ்சத்தூளையும் போட்டு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. அதையும் கொஞ்சோல நமக்கு தேவையான அளவு கறி எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ தேங்காயில் நான் என்னென்ன அரைச்சிருக்கேன்னா தேங்காய், சோம்பு, இஞ்சி, வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சி இதோடு சேர்த்துருக்கேங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள், உப்பு, அதோட கொஞ்சோல கறி மசாலா தூள், இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் தட்டை போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், அருமையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டுங்க. இது வதக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சுருள சுருள மட்டன் சுக்கா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இறக்கும் போது கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு இறக்கிக்கோங்க. இது இட்லி தோசைக்கு செம சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.